எப்போ பார்த்தாலும் சாக்லேட்டே கேட்டுட்டு இருக்கேம்மா, ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணா கேளு, உனக்கு வாங்கி தரேன் சொன்னேன். அப்படியா? அப்போ எனக்கு பேபி ஆரஞ்சு தான் வேணும்னா பேபி ஆரஞ்சா? சரி ரைட்டு விடுன்னு கடலூர் ஃபுல்லாக தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன். அது இந்த கேபிஎன் ஃப்ரெஷ் அப்படிங்கிற கடையில் தான் இருந்துச்சு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளம்பழம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் தான். பட் இப்போ இருக்க குட்டீஸ்லாம் புதுசாக ஃப்ரூட்ஸ் பேர்லாம் சொல்லி கேட்குறாங்க. நம்ம சாப்பிட்றமோ இல்லையோ மாடர்ன் ஃப்ரூட்ஸோட பேர்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவகோடா, கிவி, அப்புறம் வந்து லிச்சி பழம், ப்ளூபெரி, எல்லா வகையான மாடர்ன் ஃப்ரூட்ஸுமே இருந்துச்சு. அதுவுமே எல்லாம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு. ரேட்டும் ரொம்ப ஹைலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நார்மலாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு யாராவது ஏதாவது ஃப்ரூட்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கிக்கிங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. இதை தவிர வெஜிடபிள்ஸுமே எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஸோ நான் வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் கீரை வகையும் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ நான் புளிச்சக்கீரை ஒரு 2 கட்டு வாங்கிக்கிட்டேன். அப்பா எனக்கு இன்னும் ஒன்று வாங்கி கொடுப்பான்னா என்ன ஈமா வேணும்னு கேட்டதுக்கு இந்த பிங்க் கலரில் இருக்க முட்டைக்கோஸ் தான் வேணும்னு அடம் பிடிச்சா. ஸோ அது நார்மல் முட்டைக்கோஸ் மாரியே தான், பட் ஆனால் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ அதனால் அவள் ஆசைப்பட்டேன், நான் அதையும் வாங்கி கொடுத்துட்டேன். இதை தாண்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா மல்லிகை ஜாமானுமே இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் பழம், காய்கறி, மல்லிகை ஜாமான் எல்லாமே வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். ஸோ நான் என்னோடய பர்ச்சேசிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பில்லு போகிற டைமில் இந்த வாழைப்பழத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு நிற்கிறா. என்ன இம்மான்னு கேட்டேன். அப்பா இது அம்மாவுக்குப்பா, அம்மா பாவம் இல்லைன்னா சரின்னு மொத்தமாக பில்லு போட்டேன். 900 கிட்ட வந்துருச்சு. வெறும் பேபி ஆரஞ்சு வாங்க வந்தேன் நான். இவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு போகிறேன். அதில் இந்த துணிப்பை வேறு ஒரு 10 ரூபா.